இன்றைக்கி அனிஜோஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிலோ வந்து பார்த்திங்கன்னா 460ன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன வேணும், எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துடலாம். மீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா மேலே அந்த பாசம், அந்த அழுக்கு எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா கழுவணும் அப்படின்னா தான் அந்த பேட் ஸ்மெல் எல்லாம் போகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பும் எண்ணெயும் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவணும். ஒருத்தர் பார்த்திங்கன்னா புளி தண்ணி இல்லைனா சாம்பல் போட்டு கழுவுவாங்க. அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது கூடவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள், கொஞ்சமாக லெமன் சாறு ஊற்றி அதில் தான் நம்ம என்ன பண்ணணும், பரட்டி விட்டு ஊற வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லெமன் ஊற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா ஸ்டஃப் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே குழம்புக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இது அதுக்குள்ளே ஊறிடும். குழம்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி, பூண்டு ஒரு கட்டி எடுத்துக்கோங்க. கூடவே சோம்பு, இதை மட்டும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து நல்லா கட் பண்ணியும் போட்டு எண்ணெயில் வறுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா அரைச்சிக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான், நம்ம அரைச்சும் போட்டுக்கலாம், இல்லை அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சதெல்லாம் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு, குடும்பம் பெருசு அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துனாப்பில் புளி எடுத்து அது நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா நீங்கள் கரைச்சி தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இனி தாளிக்கிறது தான். வானல் வச்சுக்கோங்க, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, நார்மல் எண்ணெய், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா வரமிளகா 2, வடகம் கொஞ்சம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். கூடவே வெந்தயம் கொஞ்சம் 5-6 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் வந்துட்டு அடித்து வச்சுருக்கோம்ல, வெங்காயம், பூண்டு, சோம்பு, இந்த டைமில் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த டைமில் நறுக்கி கூட போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கட் பண்ணியும் போட்டுக்கலாம், அரைச்சும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள், கொத்தமல்லி தூள், அதையும் தூக்கி இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மீனை போட போகிறோம். நல்லா கரைச்சி விட்டுட்டு கலந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் மீன் தலையை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். எப்போவுமே மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா தலையை ஒரு பக்கம் போட்டுடலாம், நல்ல பாகத்தை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் பகுதி குழம்புல போட்டோம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அது என்னமோ தெரில, வால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நல்லா இதை ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் மிதந்து மேலே இந்த மாதிரி வரும். அதுவும் பழைய குழம்புனா கேட்கவே வேணாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம மீன் துண்டுகளை இதை போட்டுடலாம். அதாவது கொள்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. வெளியில் தெறிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா வெளியில் தெறிக்காது. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு, மீன் ஃப்ரை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.